தங்கம், ஏன் அழற? அம்மா இங்க தானே இருக்க. அப்பா குளிக்க போயிருக்காரு, தாத்தா வாசல்ல உட்காந்துருக்காரு. நீ அழற? அழக்கூடாதுடா தங்கம். அழது அழது. தோ அம்மா வந்துட்டுடா தங்கம். ஜுஜோ, ஏன்டா தங்கம் அழற? அம்மா இங்க தானே இருக்க. அழக்கூடாது. மாமா கொஞ்சம் குழந்தைய பிடிச்சுக்கோங்களேன். நான் அடுப்படியில வேலையா இருக்கேன். புடிங்க மாமா. மாமா, உங்களுக்கு இட்லி பண்ணுமா தோசை பண்ணுமா? தொட்டுக்கிறதுக்கு வேர்க்கடலை சட்னி பண்ணிருக்கேன். நீங்க எதுன்னு சொன்னீங்கன்னா செஞ்சிடலாம். எதுனாலும் பரவாயில்லம்மா. சரிங்க மாமா, நான் ரெண்டையும் செஞ்சிடுறேன். செல்ல கண்ணு இல்ல அறதாம்மா. எது கலரிங்கப்பா பசிச்சிருச்சா? யார் வர்ற பாரு பாரு. அப்பா பாரு. இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. என்ன குளிச்சுட்டு வந்திருக்கீங்க? சோப்பெல்லாம் எப்படி இருக்கு? என்ன காஃபியை குடிக்காம என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? சரி, காஃபி ஆறி இருக்கோ, நான் போய் சூடு பண்ணி கொண்டு வரேன். கொடுங்க. அதெல்லாம் சரியா தான் இருக்கு, ஒன்றும் வேண்டாம். அப்புறம் ஏன் குடிக்காம கையிலேயே வச்சிட்டு இருக்கீங்க? உன்னை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியமா இருக்கா? நான் எப்பவும் போல சாதாரணமா தானே இருக்கேன். அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ராத்திரி எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு. நான் உன்னை கை நீட்டி வேற அடிச்சிருக்கேன். ஆனா நீ எதுவுமே நடக்காத மாதிரி இயல்பா இருக்க. குடும்பம்னா அப்படிதாங்க, சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும். அதுக்காக எதிரிங்க மாதிரி அதை மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்குற மாதிரி நடந்துக்கிட்டா குடும்பம் எப்படிங்க நல்லா இருக்கும்? மாமா பண்ணது தப்புன்னு என் மனசுல பட்டுச்சு. அதனாலதான் அவரை கடுமையா பேசிட்டேன். நான் சொன்னது தப்புன்னு உங்க மனசுக்கு பட்டுச்சு. அதனால என்ன கண்டிச்சும் நான் கேட்காததுனால என்ன அடிச்சீங்க, அவ்வளவுதானே. அதுக்கப்புறம் தான் மாமா சொல்லிட்டாருல, இனிமே நான் உங்களை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன்னு. அதோட பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஏன் அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏம்மா அர்ச்சனா, நீ எங்களை விட ரொம்ப பக்குவமான பொண்ணுமா. செல்வம், இப்படிப்பட்ட ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப இல்லப்பா. இப்படிப்பட்ட ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். போதும் மாமா, காலையிலே என்ன புகழாதீங்க. குழந்தைய கொடுத்துட்டு நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். வாங்க சாப்பிடலாம். இல்ல அர்ச்சனா, நான் 5 வண்டியை ரெடி பண்ணணும். நிறைய வேலை இருக்கு. நான் போயிடுறேன். நீ மதியானமா சாப்பாடு கொண்டா, சரியா? வரேன். நான் கண்டிப்பா வந்துடுறேன். ஓகே, வச்சறேன். யாருப்பா? என்னப்பா? வே 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 ஐயா, அம்மா, சகோதர சகோதரிகளே, வணக்கம். என் பெயர் வாசு. எனக்கு வயது 32. என் 2 காதுகளும் கேட்காது, வாய் பேசவும் முடியாது. தாய், தந்தை, உற்றார், உறவினர் யாரும் இல்லாத அனாதை நான். உங்களால் முடிந்த உதவியை செய்தால் என்றென்றும் நன்றி உள்ளவனாக இருப்பேன். இப்படிக்கு வாசு. உதவி புரிந்த வள்ளல்கள்: கந்தசாமி 10 ரூபாய், குமார் 20 ரூபாய். டெஃபன்டம்மா, உன்னை பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடவுள் ஏன் தான் அந்த மாதிரி குறையோட படைக்கிறானோ? அவனுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே கிடையாதா? உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணணும். ஆஹா, ரொம்ப இழிச்சவனா இருப்பான் போல இருக்கே. நம்ம சும்மா எழுதி வச்சத உண்மைன்னு நம்பிட்டான். பர்ஸ் வேற வெயிட்டா இருக்கு. ஒரு வேளை நம்ம மேல பரிதாபப்பட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டான். கட்டிங்காக போட்ட விஷயத்தை கழிச்சிட்டு நீ ஃபுல் டே பார்ல உட்காந்துட வேண்டியதான். என்ன இவன் சில்லறைய தேடுறான்? சரியான சில்லற பையலா இருப்பான் போல இருக்கே. இதாப்பா, இதை வச்சுக்க. நல்லா இரு, சந்தோஷமா சாப்பிடு. என்னப்பா அப்படி பாக்குற? 1 ரூபாய் 100 பைசா. முதல் போனியே போங்காய் போச்சு. அப்படியே போய் சுடுகாட்டுல படுத்துக்க. ஏ பேசுற, நீ நிஜமாவே ஊமை இல்லையா? இது வேறையா?
பணம்லாம் இல்லை இந்த ஹலோ சார் ம் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. வாய் பேசலன்னா என்ன, காது கேட்கலன்னா என்ன, கை கால்லாம் நல்லா தானே இருக்கு, வேலை செஞ்சு பொழைக்கலாம்ல. சரி விடுங்க, தர்மம் பண்றது நல்லது தானே. தர்மம் தலைகாக்கும். என்ன தர்மம் தலைகாக்குமோ என்னமோ. உன்னை பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன சில்லறை இல்லையேப்பா? சில்லறை இல்லப்பா, வேற ஆளை பாரு. ஏதோ ஒரு கோட்டருக்கு தேத்திடலான்னு பார்த்தா கட்டிங்க்கு கூட தேராது போல இருக்கேன். அம்மா, வாய் பேச முடியாத, காதும் கேட்காத, யாருமே இல்லாத அனாதையம்மா. உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க. அட பாவி, என்னடா இது கோலம்? ஏங்க, இவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? இவன் என் புள்ளைங்க. என்னது, உங்க புள்ளையா? ஏமா, வாய் பேச முடியாத, காது கேட்காத புள்ளையை வீட்டுல வச்சு சாப்பாடு போட முடியலையாமா? இப்படி பிச்சை எடுக்க விட்டுருக்கீங்க. டேய் டேய், என்ன வார்த்தை கேட்கறாங்க பாத்தியாடா? நானாடா உனக்கு சோறு போடல? கல்லு மண்ணை சுமந்து உன்னை வீட்டுல உட்கார வச்சு சோறு போட்டுக்கிட்டு இருக்க. இப்படி ஒரு பேரை சமாளிச்சு கொடுக்கத்தானா? ஏண்டா நீ எனக்கு பிறந்த பிள்ளையாடா? ஏண்டா அப்படி பண்ண? ஏண்டா ஏண்டா அப்படி என்ன அசிங்கப்படுத்துற? அடிச்சு பப்ளிக் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தாதமா. பேசுறான்பா, சரியான ஃப்ராடு பயப்பாவன். அப்பவே சொன்னேன்ல, இந்த மாதிரி ஆளுங்களை என்கரேஜ் பண்ணாதீங்கன்னு. சொன்னா கேட்டா தானே. ஏண்டா வேச மூட்டைங்களெல்லாம் ஏமாத்த பாக்குறியா? ஏடியா கைய விடியா அவனை. விடியா. யோ, இந்த மேல கை வைக்கிறவெல்லாம் சும்மா தேவையில்லாம என்கிட்ட வச்சுக்காத. பணம் கொடுத்தோன்னே சும்மா இருக்கா? நீ எதுக்கு சவுண்ட் கொடுக்குற? ஏய், பணம் கொடுத்தனா சும்மா இருக்கேனா? உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன்டா. இந்த போலீஸ் கிளிஸ்னு என்ன பயமுறுத்துற வேலைலாம் வேணாம். அப்புறம் நீ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவ. உனக்கு உன் பணம் தானே வேணும். இந்தா பொறிக்கோ வா. டேய் பாத்தீங்களா அநியாயத்தை? ஏன்டா அப்படி எல்லாம் நடந்துக்கிற? வயசான காலத்துல நானும் உங்க அப்பாவும் கூட உழைச்சு சம்பாதிக்கிறோம். ஏண்டா உனக்கு உழைக்கணுங்கிற எண்ணமே வராதாடா வாழ்க்கையில? என்ன என்னமா பண்ண சொல்ற? எனக்கு தான் எந்த வேலையுமே கிடைக்க மாட்டேங்குதேம்மா. உன்னை உட்கார வச்சு சோறு போட வேண்டியனா உன் உழைப்புல நான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த குற்ற உணர்ச்சி என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்குமா. அதை மறக்கணும்னா நான் என்ன மறக்கணும்? என்ன மறக்கணும்னா போதை வேணுமா? உன்கிட்ட அதுக்கெல்லாம் நான் பணம் கேட்க முடியுமா? அது நியாயமா இருக்குமா? அதுக்காக தான்மா நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் தப்புன்னு எனக்கே தெரியுமா. ஆனா எனக்கு வேற வழியே தெரியலமா. போடா, இப்படித்தான் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு சமாதானம் சொல்லி நீ என் வாயை அடைச்சிடுற. டேய், இன்னைக்கு உன் கல்யாண நாள். காலையிலேயே உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். கல்யாண நாள் அதுவுமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியேடா. என்னது, என் கல்யாண நாளா? உன் கல்யாண நாள் கூட உனக்கு ஞாபகத்துல இல்ல? எங்கடா? பொண்டாட்டியோட நல்லபடியா குடும்பம் நடத்திருந்தா தானே உனக்கு இதெல்லாம் ஞாபகத்துல இருக்கிறதுக்கு. சரிடா வாசு, வா நேர கோயிலுக்கு போய் சாமி கிட்ட உனக்கு நல்ல புத்தி வரணும், சீக்கிரமே பொண்டாட்டியோட சேர்ந்து வாழணும், நல்ல வேலை கிடைக்கணும்னு வேண்டிட்டு வரலாம். ஐயா அம்மா, கோயிலுக்கு போனாலும் எனக்கு நிம்மதி கிடைக்காது. நீ ஒரு 50 ரூபா கொடு, எங்க நிம்மதி கிடைக்குமோ நான் அங்க போய்க்கிறேன். டேய், இப்படி வேற எங்கேயோ போய் தான் இன்னைக்கு தெருவுல பிச்சை எடுக்கிற நிலைமையில வந்து நிக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு என் பேச்சை கேட்டு என்னோட கோயிலுக்கு வா. நீ வா. அம்மா இரு, வா வா, நீ என் பேச்சை கேளு, வா. அண்ணே, பழைய வண்டின்னு சொன்னா சத்தியமா யாருமே நம்ப மாட்டாங்கண்ணே. அந்த அளவுக்கு பளபளன்னு புதுசு மாதிரி சூப்பரா இருக்குண்ணே. அண்ணே, இதெல்லாம் அண்ணன் கைவண்ணம். இதை வாங்குறவங்க உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணும். வாங்க சார், வாங்க. செல்வம், நான் சொன்னேன்ல, பார்ட்டி இவங்க தான். வணக்கம் சார் பேர் சுப்பிரமணியம். வணக்கம் சார் பேர் செந்தில்குமார். நம்ம கிட்ட 5 வண்டி இருக்கு சார். உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்கோ அந்த வண்டி எடுத்துக்கோங்க. வாங்க வாங்க சார்.
சார் வண்டி திறந்து உள்ள பாருங்க. இன்ஜின்லாம் கண்டிஷனாக இருக்கா? எல்லாம் பக்காவா இருக்கு சார். எனக்கு அந்த வண்டி பிடிச்சிருக்கு. எந்த இயர் மாடல் இது? 2010 சார். ஓட்டி பார்க்கலாமா? தாராளமாக போயிட்டு வாங்க. நானும் ஓட்டி பார்க்கலாமா? போயிட்டு வாங்க. சிவா நீங்களும் கூட வரீங்களா? வாங்க வரேன் சார். சரி. கதவு தரேன். அண்ணே வண்டி ட்ரையல் பார்த்துட்டு வேணான்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு மனசே வராதுண்ணே. அண்ணே கண்டிப்பா 2 வண்டியே சேல்ஸ் தானே. இன்னும் மிச்சம் 3 வண்டி தானே இருக்கு. டேய் என்ன நந்தினியோட சொந்தக்காரங்க வண்டி வேணும்னு சொன்னாங்களே, மறந்தே போச்சு. ஹலோ சொல்லு செல்வம். இல்ல அன்னைக்கு உன்னோட சொந்தக்காரங்க யாரையோ கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு வண்டி வேணும்னு சொன்னல. ஆமா, பிரமிளாக்காக கேட்டிருந்தேன். தற்சமயம் என்கிட்ட 3 வண்டிங்க இருக்கு. அவங்கள வர சொன்னீங்கன்னா அவங்க பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச வண்டி அவங்க எடுத்துக்கலாம். அப்படியா? சரி, நான் மத்தியானத்துக்கு மேல பிரமிளாவை ஷெட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டுமா? சரி வச்சிடுறேன். சரி செல்வம். டேய் அண்ணா 3வது வண்டிக்கு ஆல் ரெடி ஆயிடுச்சுடா. இன்னும் 2 வண்டி தான் இருக்கு. அண்ணா அதுக்கும் பார்ட்டி வந்துடுவாங்கண்ணே. சொல்லுங்க வினோத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மாப்ள. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். மாப்ள எங்க ஷெட்லயா இருக்கீங்க? நான் ஷெட்ல தாங்க இருக்கேன். ஒண்ணும் இல்ல மாப்ள, நல்ல கண்டிஷன்ல கார் ஒண்ணு தேவைப்படுது. உங்ககிட்ட சேல்க்கு ஏதாவது வந்திருக்கா? 3 வண்டிங்க இருக்கு. அதுல ஒரு வண்டி பார்க்கறதுக்கு மதியம் ஒரு பார்ட்டி வரேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம்? இல்ல மாப்ள, எங்க மேனேஜர் அவருடைய வண்டி கொடுத்துட்டு வேற ஒரு வண்டி வாங்கணும்னு சொன்னாரு. செகண்ட்ஸ் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னாரு. எனக்கு உடனே உங்க ஞாபகம் வந்துச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். அப்படியா? தாராளமா கூட்டிட்டு வாங்க. அவருக்கு என்ன வண்டி பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிட்டோம். மாப்ள, எங்க மேனேஜருடைய பழைய வண்டியை நீங்க எடுத்துக்குவீங்கல்ல? நிச்சயமா எடுத்துப்பேங்க. நம்ம கிட்ட இருக்கிற வண்டியும் நியாயமான விலைக்கே கொடுத்துடலாம். சரிங்க மாப்ள, எங்க மேனேஜரை கூட்டிக்கிட்டு இன்னைக்கு ஈவினிங்கே உங்களை ஷெட்ல வந்து பாக்குறேன். சரி வச்சுறேன். டேய் 4வது வண்டிக்கும் பார்ட்டி ரெடி ஆயிருச்சு. மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு வண்டி தான். கவலைப்படாதீங்கண்ணே, அதுக்கும் பார்ட்டி வந்துடுவாங்க. எல்லாம் அன்னி பேர்ல செட் இருக்கிற ராசி தானே. என்னடா சொன்னாங்க? உட்காரத்துக்கு சேர் கொண்டா. என்ன சார் வண்டி ஓட்டி பாத்தீங்களா? பிடிச்சிருக்கா? வண்டி ஓட்டி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. விலை எவ்வளவுன்னு சொல்லுங்க. விலை நான் ஏற்கனவே சிவா கிட்ட சொன்னேன்ல சார். சிவா சொன்னாரு. அவர் சொன்னதுல ஒரு 25,000 ரூபாய் குறைச்சிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். 25,000 ரூபாயா? உட்காருங்க சார். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சார், ஷெட் ஆரம்பிச்சு இதான் முதல் வியாபாரம். 25,000 ரூபாங்கிறது ரொம்ப ஜாஸ்தி சார். நான் வேணா 2 வண்டியில ஒரு 10,000 ரூபாய் குறைச்சிக்கிறேன் சார். அப்படியா? முதல் பிசினஸ்னு சொல்றீங்க, கேட்ட உடனே 10,000 ரூபாய் வேற குறைச்சிட்டீங்க. எனக்கு ஓகே தான். உங்களுக்கு எப்படி சார்? நீங்க சொன்ன எனக்கும் ஓகே தான் சார். டீலை முடிச்சிருவோம். சரி சார். டேய் பேப்பர்லாம் கொண்டா. எல்லாம் கிளியரா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே வரோம் சார். வரோம் சிவா. போயிட்டு வாங்க சார். டேய் நான் வரேங்க. வண்டி ரிவர்ஸ் பண்ணுங்க. பரவாயில்லடா, 2 கார் போயிடுச்சு. இன்னும் 3 கார் தானே, பட்டுன்னு முடிச்சிடலாம். அண்ணா 2 வண்டிக்கு அப்பயே ஆஃபர் வந்துருச்சு. இன்னும் ஒத்த கார் தான். அப்படியா? சொல்லவே இல்ல. டக்கு டக்குன்னு போயிடுச்சு. இன்னும் 1 கார் தானே. நம்ம புரோக்கர் ரமேஷ் இல்ல கார் வேணும்னு கேட்டாரு. நான் போகும்போது அப்படியே முடிச்சிடறேன். வரட்டுமா? டேய் சிவா, இந்தா எதுக்குடா? சும்மா வாங்கிக்கோடா. என்ன கமிஷனா? எனக்கேவா? டேய் தப்பா எடுத்துக்காதடா. இது வரைக்கும் எத்தனையோ நாள் நான் கஷ்டத்தில் இருக்கும்போது நீ பணம் கொடுத்து எனக்கு உதவி பண்ணியிருக்க. இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு 2 வண்டி வித்து போயிருக்கு. எனக்கு லாபம் கிடைச்சிருக்கு. லாபத்தில் பங்கு கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லையே, அதை வாங்கிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. உனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. இந்த அப்படி வேண்டான்னு சொல்றேன்ல, எனக்கு வேண்டாம். டேய் சொன்னா கேளு. இப்போ நீ இந்த பணத்தை வாங்கிக்கலன்னா அப்புறம் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். இந்தா. சரி, உனக்கு சந்தோஷம்னு சொல்ற, அதனால நான் வாங்கிக்கிறேன். வரட்டுமா?
அம்மா தொந்தரவு தாங்க முடியல. கோயில் சாமின்னு கூட்டிட்டு வந்துடுச்சு. நேரம் பார்ல இருந்தாலாவது எவனையாவது ஆட்டையை போட்டு ஒரு கட்டிங்காவது அரேஞ்ச் பண்ணிருக்கலாம். அம்மா நீ அர்ச்சனை கூட வாங்கிட்டு வந்துரு, நான் உள்ள போறேன். சரிம்மா. எங்க இங்கேயே அர்ச்சனை தட்டு வாங்கிடலாம்.